ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கலாம். அண்ட் ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அண்ட் ஆன்டிவைரஸ் இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அட்டாக் ஆகிருக்கிற வைரஸால் உங்கள் கம்ப்யூட்டருக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதில் சில யூசர்ஸ் மட்டும்தான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் சில பேர் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னா பேசிக் வைரஸ் ஸ்கேன் ஆகும் அண்ட் மால்வேர் ஸ்கேன் ஆகும். ஒன்லி இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஆன்டிவைரஸில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெய்டு ப்ரோ வெர்ஷன் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதால சஸ்பீசியஸ் ஆப்ஸை பிளாக் பண்ணலாம், ஃபேக்கான ஷாப்பிங் சைட்டை பிளாக் பண்ணலாம், அப்புறம் வெப் ஸ்கேம் ஸ்பையிங்கை பிளாக் பண்ணலாம், உங்கள் சிஸ்டமுடைய ஃபயர்வாலை பிளாக் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறையவே அட்வான்ஸ்ட் ஆப்ஸு ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதனால் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ரோ வெர்ஷன், அதாவது ஜென்யூன் ஆன்டிவைரஸை பே பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆன்டிவைரஸோ இல்லை ஃபேக்கான அண்ட் வைரஸி ஆன்டிவைரஸோ யூஸ் பண்ணாதீங்க. வைரஸி ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணுறதாலையும் உங்கள் கம்ப்யூட்டர் வைரஸ் அட்டாக் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆன்டிவைரஸ் இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 விண்டோஸ் டிஃபெண்டர் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ணி வைரஸ்லேருந்து உங்கள் கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனால் விண்டோஸ் டிஃபெண்டர் எல்லா வகையான வைரஸ்லேருந்தும் உங்கள் கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா உங்களுடைய விண்டோஸ் ஜென்யூன் அண்ட் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் டிஃபெண்டர் 100% ஒர்க் ஆகும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரை ஜென்யூனாக ஆக்டிவேட் பண்ணி அப்டேட்டாக வைங்க. உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணுறதால மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற செக்யூரிட்டி பேட்சஸ் இன்ஸ்டால் ஆகும். அதனாலையும் உங்கள் கம்ப்யூட்டரை வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வைரஸ் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் எப்படி ஒர்க் பண்ணுன்னா எல்லா வைரஸுமே ஒரே மாதிரியாக வேலை செய்யாது. சில வைரஸ் உங்கள் பர்சனல் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணும், சில வைரஸ் உங்கள் பர்சனல் டேட்டாவை டிலீட் பண்ணிடும், சில வைரஸ் அட்டாக்கால் உங்கள் பர்சனல் டேட்டாவை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் வைரஸால் உங்கள் விண்டோஸ் கரப்டாகவும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட்டாக வச்சு விண்டோஸ் டிஃபெண்டரை உங்கள் கம்ப்யூட்டரில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் அந்த ஆன்டிவைரஸ் ஜென்யூன் ஆன்டிவைரஸான செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.